2026 சுக்கிரனின் அருளால் விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடிக்கக்கூடிய ஜாக்பெட் மே மாதத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதையெல்லாம் குறித்த ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2026 மே மாதமானது பிறந்திருக்கு. ஸோ இந்த மே மாதத்தில் விருச்சக ராசிக்காருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வங்கள், அதே நேரத்தில் உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களுடைய பலம் என்ன, இதையெல்லாம் பற்றின ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். நீங்கள் இந்த விருச்சக ராசியில் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான ஒரு விஷயம் தான். இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும், ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். அதில் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்குமே வேறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த நிலையில் விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமையும், எந்த கிரகங்கள் சாதகமாக உங்களுக்கு இருக்குது, எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரருக்கு இந்த மாதத்தின் பெரும்பாலான நாளில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ 11ஆம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களோட ராசிநாதன் செவ்வாய் ராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மே மாத கடைசியில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்ச குரு ராசியை பார்க்கிறாரு. ஸோ இது இந்த மாதிரியான இப்படி இந்த உச்ச குரு ராசியை பார்ப்பதனால என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்க போகுது. குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கடந்த 2 ஆண்டுகள் முழுவதுமே உங்களுடைய கையில் காசு பணம் இல்லாமல் நிறைய விஷயத்தில் நீங்கள் தவிச்சிருப்பீங்க. இனி பணம் காசுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பானது ஏற்படும். எல்லா விஷயத்துலையுமே தடைகள், அலைச்சல்கள் இது எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய பல விஷயங்கள் நடக்க போகுது. நேரத்திற்கு சாப்பிடக்கூட முடியாத நிலைமை இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் கடன் தொல்லைனால் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பாதிப்புகளையும் சந்தித்து வந்திருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு தொழில், திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சிக்கல்களை சந்தித்து வந்தவங்களுக்கு அந்த நிலைமைகள் பரிபூர்ணமாக நீங்கும். நல்லது எல்லாம் இனி நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சுக்கிரனோட பார்வை ராசியை சுபகிரகமான சுக்கிரன் பார்க்கறதுனால நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க. இது வரைக்குமே வராமல் இருந்து வந்த பணம் கூட மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. ட்ராவல்ஸு, டெக்டைல்ஸு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இனிய ஒரு வருமானம் உள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க, ஓட்டுநர்கள், உணவு டெலிவரி செய்கிறவங்க, கட்டடம், செங்கல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்க போகுது. மீடியாவில் பிரபலமாக வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறவங்களுக்கு, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பானது இருக்குது. 11ஆம் தேதியிலிருந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. தொட்டது எல்லாமே துலங்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக துலங்கும். இது வரைக்குமே சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் அமையும். ஒரு சில பேர்த்துக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். பங்கு சந்தையில் பணத்தை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து பணம் மாற்றம் ஏற்படும். தொட்டது எல்லாமே மொத்தத்தில் துலங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குது. தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் நிகரற்ற ஒரு ஆதிக்கம். மே 11ஆம் தேதி அன்று லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் மேசம் ஆட்சி பெறுவதனால அலுவலகத்தில் எதிரிகளோட சூழ்ச்சிகள் உங்ககிட்ட பலிக்காது. பதவி உயர்வும் வெற்றியும் நிச்சயமும் போட்டி தேர்வர்கள் வெல்லக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது.
திடீர் பண லாபம், அதாவது 8ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சேர்க்கையினால் பழைய கடன்கள் எல்லாமே அடைவது மட்டும் இல்லாமல் வாரிசு சொத்து அல்லது வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பாராத பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஈகோவை உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மே 15 முதல் 7ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரத்தினால வாழ்க்கை துணை அல்லது வியாபார கூட்டாளிகளோட தேவையில்லாத ஈகோ மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஈகோவை பிரச்சனையால் பல பேர்த்துக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சுமே அந்த ஈகோவினால் அது வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை. விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பார்த்திங்களா அளப்பரிய தைரியத்தையும் உத்தியோகத்தில் ஒரு பெரிய வெற்றிகளையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு. கடந்த மாதத்தில் இருந்து வந்த மன போராட்டங்கள் அனைத்துமே விலகி உங்ககிட்ட ஒரு புதிய உற்சாகம் பெருக்கும். குறிப்பாகவே இந்த மே 11ஆம் தேதி அன்னைக்கு லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது உங்களோட தன்னம்பிக்கையை வானளவுக்கு உயர்த்தும். நீதிமன்ற வழக்குகள் அல்லது சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. ஆனாலுமே மே 15 அன்று சூரியன் 7ஆம் வீட்டிலும் மே 14 அன்று சுக்கிரன் 8ஆம் வீட்டிலும் நுழைவதனால வியாபாரம் மற்றும் குடும்ப விவகாரங்களில் உங்களுடைய அகங்காரத்தை ஒதுக்கி வைத்துட்டு மென்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம்லாம் உங்களுக்கு அமைய போகிறது. மேலுமே நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மறக்க முடியாத வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே கூட சொல்லலாம். மாத முற்பாதியில் கர்மாதிபதி விருத்திகாரகன் சூரியன் 6ஆம் வீட்டில் உச்ச நிலையில் இருப்பதும் மே 11ஆம் இன்னைக்கு லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் ரோக சத்ருஸ்தானம் ஆட்சி பெறுவதும் ஒரு அற்புதமான ராஜயோகம்னு சொல்லலாம். நீங்கள் அலுவலகத்தில் சொல்வதே உங்களுக்கு சட்டமாக மாறக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். உங்கள் மீது பொறாமை கொண்டவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் அவங்களுக்கே எதிராக திரும்பக்கூடிய அமைப்புமே இருக்குது. வேலை தேடுறவங்க அல்லது அரசு வேலை விரும்புகிறவங்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. பதவி உயர்வில் யார் தடையாக இருந்தாலுமே அவங்கள முறியடித்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. மே 15க்கு பிறகு சூரியன் 7ஆம் வீட்டிற்கு செல்வதனால சமூகத்தில் நல்ல ஒரு பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் வியாபாரம் மற்றும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கலவையான பலன்களை தான் கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா லாபாதிபதி புதன் கர்மாதிபதி சூரியன் மே 15க்கு பிறகு 7ஆம் வீட்டில் வியாபார ஸ்தானம் இணைவதனால புதிய வாடிக்கையாளர்கள் அரசு மற்றும் பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட தொழில் நெட்வொர்க் பெரிதும் விரிவடையக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. ஆனால் கூட 7ல் உக்கிர கிரகமான சூரியனோட தாக்கத்தினால வியாபார கூட்டாளிகளோட கடுமையான ஈகோ மோதல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஒரு விஷயத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். லாபம் அல்லது அதிகார பகிர்வில் ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்த நினைப்பீங்க. அதே நேரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னா வியாபார உறவு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு முடிவு கரெக்டாக பேசி எடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வகையில் அமையும். அதே நேரத்தில் மே 14க்கு பிறகு சப்தமாதிபதி சுக்கிரன் 8ல் மறைவதனால கூட்டாளிங்கிட்ட சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த டைமில் டபுள் எனர்ஜி கிடைக்கும் மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட லக்னாதிபதி செவ்வாய் மே 11 அன்னைக்கு ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவதனால உங்களிடம் அற்புதமான பிராண சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும். பழைய வியாதிகள் பழைய பிரச்சனைகள் நாள்பட்ட வழிகள் எல்லாமே தாமாகவே குணமாகக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. உடல் உழைப்பில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. ஆனால் கூட 8ல் குரு சுக்கிரன் மற்றும் 7ல் சூரியனால் உடலில் கடுமையான உஷ்ணம் அதே மாதிரி கிட்னி சிறுநீர் தொற்று வர வாய்ப்பு இருக்கிறது. தவறாமல் உடற்பயிற்சி செய்வதும் அதே மாதிரி ஜங்க் உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்படுது. அதே நேரத்தில் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது போராடி வெல்லக்கூடிய நேரம். வித்யாஸ்தானத்தில் 5ஆம் வீடு சனி இருக்கிறதுனால பொதுவான படிப்புகளில் சற்றே சோம்பல் கவனக்குறைவு ஏற்படும். ஆனால் கூட மருத்துவம் இராணுவம் சட்டம் அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியன் அற்புதமான ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுப்பாங்க. எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அவ்வளவு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முழு முயற்சியை கைவிடாதீங்க. தன்னம்பிக்கையோடு போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும்.
இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே 7ஆம் வீட்டில் சூரியனால் வரக்கூடிய திருமண தோஷங்களை ஈகோவை நீக்கி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி செவ்வாயின் முழுமையான சக்தியை பெற இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். அதாவது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாளிகளோட ஈகோ மோதல்களை தவிர்க்கணும் அப்படின்னா மே 15 முதல் தினமுமே காலையில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் சமர்ப்பித்து ஆதித்ய ருதிசயம் படியுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட லக்னாதிபதி செவ்வாயோட சக்தியை சரியான பாதையில் வெற்றியோட பக்கம் திருப்ப ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுப்பிரமணிய அஷ்டகம் அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுடைய ராசிப்படி ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். 8ஆம் வீட்டில் குரு இருக்கக்கூடிய குரு பகவானின் அருளை திடீர்னு பண லாபம் பெற வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி அல்லது தத்தாசிரியரை வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேலுமே நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.